இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாதாக. சங்கீதம் 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இந்த வாரத்தில் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற சில சந்தோஷமான இன்பமான காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று தியானித்தோம். அதே மாதிரி ஆண்டுடைய சமூகத்துக்கு போவது நமக்கு சந்தோஷமானது, பேரின்பம். அவருடைய சமூகத்திலே, அவருடைய வலது பார்சத்தில் பேரின்பம் நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நமக்கு இன்பம் தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக ஓட்டத்திலே நமக்கு இன்பம் தருகிற இன்னொரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுதான் துதித்தலும் கீர்த்தனம் பண்ணுவதும். ஆண்டவரை துதிப்பது இன்பமானது, கீர்த்தனம் பண்ணுவது, அவரை பாடி துதிப்பது நமக்கு இன்பமானது. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் நமக்கு தருகிறது. காலையிலே நீங்கள் செய்தித்தாளை எடுத்து வாசித்து பாருங்கள், ஒரு செய்தியாவது அதிலே நாம் சந்தோஷப்படும்படியாக வருகிறதா, ஒரு நல்ல செய்தி வருகிறதா என்று தேடி பாருங்கள், வராது. இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகம், அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது நம்மை வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே, இந்த போராட்டமான இந்த கஷ்ட உலகத்திலே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம், பாண்டை வனம் போன்ற ஒரு நிலம் இந்த வாழ்க்கை என்று வேதம் அதை விவரிக்கிறது. இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு இன்பம் தருகிற ஒரு காரியம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவரை துதிப்பது. ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறதினால் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர், அவர் மாத்திரமே நல்லவர். அதனால் நாம் அவரை துதிக்க வேண்டுமா? நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து கொண்டிருந்தால் நாம் அவரை நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனால் நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது கர்த்தரை நல்லவர் என்று சொல்ல நமக்கு வராது. ஆனால் நமக்கு பிடிக்கிற எல்லாவற்றையும் அவர் தந்து கொண்டிருந்தால் அவர் நமக்கு நல்லவராக இருக்க முடியாது. ஒரு குழந்தை கத்தியை வைத்து விளையாட கேட்கிறது, கத்தியை கையாடுகிற வயசு அதற்கு வரவில்லை என்று நமக்கு தெரிந்தால் அதன் கையிலே நாம் கத்தியை கொடுக்க மாட்டோம். அதே போல ஒரு குழந்தைக்கு மருந்து, அதன் வியாதிக்கு மருந்து அவசியமா இருக்கிறது. அது கசக்கும் என்பதனால் அந்த குழந்தை அந்த மருந்து வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறது. நாம் ஆனால் அதை கொடுப்போம். அதே போலதான் நாம் விரும்புகிறது போல எல்லாம் நடந்தால் நமக்கு அது நன்மையாக இருக்காது. ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற காரியங்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். அதன் பின்னால் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வைக்கு கசப்பானதாக, மோசமானதாக, வேண்டாததாக தெரிகிற காரியங்கள் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் அது நமக்கு அவசியமானது. அவர் நம்முடைய நன்மைக்காக, அவர் நல்லவராகவே இருக்கிறதினால் நமக்கு அதை அனுமதிக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. எல்லா காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கிறதோ, நம்முடைய கண்களுக்கு தீமையாக தெரிகிற காரியங்கள் நடக்கிறதோ, எதுவானாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் பழக வேண்டும். கர்த்தரை துதிக்கும் பொழுது அது நமக்கு இன்பமாக இருக்கிறது. ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது, ஒரு காரியம் நடந்து விட்டதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நாம் போராடி கொண்டிருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம் அந்த காரியத்திலே. அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டுமானால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வரலாம்.
துதிப்பதே இன்பமானது, துதிப்பதே ஏற்றது. அந்த பிரச்சனை, அந்த காரியத்தை நாம் பேசி பேசி அதை உதாகாரமாக மாற்றலாம், பெரிய பிரச்சனையாக மாற்றலாம். அதே சமயத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ளலாம். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை முறுமுறுத்தார்களோ, அவருக்கு விரோதமாய் பேசினார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினையை தான் அவர்கள் சந்தித்தார்கள். அதே சமயத்திலே பெரிய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கூட கர்த்தரை துதித்த பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் மாறி போனது, சமாதானத்தையும் இன்பத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். நானோ எனக்கு பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், நானோ பாடி துதி செய்கிறேன் என்று சொல்லி சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுவார். அதே போலதான் நம்மை சூழ என்ன நடந்தாலும் கர்த்தரை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடப்பதில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஒரு குருவி கீழே விழுவது கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் அது விழ முடியாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பெரிய காரியங்கள் கர்த்தருக்கு தெரியாமல், அவருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை. எந்த பிரச்சனை வாழ்க்கையிலே வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், அதன் நடுவிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். துதித்தலே இன்பமானது. கொஞ்ச நேரம் மனதார உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையின் பழைய காரியங்களை யோசித்து, கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த விதத்தை யோசித்து ஆண்டவருக்கு துதி செய்ய தொடங்கி பாருங்கள். உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்திலே யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்திலே பெரிய காரியங்களை செய்வார். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் மனதார வாயார துதிக்கலாம், பாடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். எவ்வளோ பாட்டுகள் நமக்கு தெரியும். கர்த்தரை துதிக்கிற பாடல்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி உள்ள ஒரு உணர்வோடு பாடி பாருங்கள். தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். துதித்தலே இன்பமானது. துதித்து பழகினவர்களுக்கு அதிலே இருக்கிற அந்த இன்பம் தெரியும். ஆண்டவரை பாடி துதி செய்கிறவர்களுக்கு அதிலே இருக்கிற மேன்மை தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களை வேதனைகள் நெருக்கும் பொழுது, பாடுகள் அழுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலே ஆவியானவர் தருகிற பாடல்களை பிரச்சனையோடு இருக்கும் பொழுது நீங்கள் பாடி பாருங்கள். அது உங்கள் மனதுக்கு ஒரு சமாதானத்தையும் இன்பத்தையும் தரும். ஜெபித்து முடிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் இயேசுப்பா. உம்முடைய புகழை பாடுவது எங்களுக்கு இன்பமானது, உமது துதியை சொல்லுவது எங்களுக்கு இன்பமானது. எங்கள் நாவுகளை துதியினால் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம், துதி எங்கள் வாழ்க்கையிலே நிரம்பி இருக்கட்டும். உம்மை பாடி துதி செய்ய எங்களுக்கு தருணங்களை தாரும், கிருபையை தாரும் ஏசப்பா. உம்மை அதிகமாக துதித்து நீர் வைத்திருக்கிற அந்த இன்பத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை